ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் மருந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என் அனுபவமிக்க அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்ட ரெசிபி இன்றைக்கி நான் இதோட ஷேர் பண்ணுறேன். பொதுவாக தீபாவளி மருந்து பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் சேர்த்துப்போம். அதிமதுரம், கண்டத்திப்பிலி, அரிசி தப்பிலி, சத்திரத்தை, சுக்கு, இது மாதிரி நிறைய பொருள் சேர்த்து செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தீபாவளி மருந்து ரெசிபி பார்க்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ்னால், தீபாவளி மருந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மருந்து செஞ்சு வச்சுருந்தா எப்போதுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வயிற்று பொறுமல், வயிற்று உப்பிசம், பசியின்மை, அஜீரண கோளாறு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அருமருந்துன்னு சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ தீபாவளி மருந்து பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் ஓமம், 50 கிராம் தனியா, 5 கிராம் ஜீரகம், மிளகு, வெல்லம் ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஓமம் போட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா வாசனை வரைக்கும் ஓமம் வறுத்துடலாம். இதை பொடி பண்ணணும். நல்லா வறுக்கும் போதே நல்லா அந்த வறுப்பட்ட வாசனை வரும் ஓமம். இப்போ கை பொறுக்கிற சூடில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் தனியாக சேர்த்துட்டுருக்கேன். இதோட ஜீரகம், மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்தே வறுத்துடலாம். அஞ்சு கிராம் ஜீரகம், மிளகு கொஞ்சமாக போதும். தனியாக ஒரு 50 கிராம் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வறுத்துடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கை போடுக்கிற சூடு இருக்குது. இதோட நான் ஓமத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறுற வரைக்கும் விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டுருக்கேன். நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். சப்போஸ் ஸ்மூத் பவுடர் இல்லைன்னா சளிச்சும் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்மூத் பவுடராக இருக்குது. அப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நான் இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம அரைச்சின்னு வந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். போதுமான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச கார பொருட்கள் இந்த வெல்லம் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சின்னு வந்து இந்த பொடியை சேர்த்துக்கலாம். தனியா, ஓமம், மிளகு, ஜீரகம் பொடி நல்லா சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து நல்லா சுண்டணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கலரணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பாருங்கள். நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்டுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். இப்போ இது அடுத்த ஸ்டேஜு நல்லா குறுகிருக்கு. அடுப்பை நல்லா சின்னதாகவே வச்சுக்கலாம், ஏன்னா தெளிக்கும். இது நல்லா சுண்டிருக்கு. இது மாதிரி கைவிடாமல் கலரண்டே இருக்கணும். இந்த வானிலையில் ஒட்டாத பதத்துக்கு வரணும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா தெரியும், நல்லா சுண்டி இருக்கு. கலரும் நல்லா மாறி இருக்கு. நல்லா வாசனை ரொம்ப நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் சேர்த்து நம்ம நல்லா கலரிடலாம். கொஞ்சமாக தேன், சாஸ்திரத்துக்கு தேன் சேர்க்கணும், அதனால நான் சேர்த்துருக்கேன். நம்ம வெள்ளெல்லாம் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. தேன் கொஞ்சமாக சாஸ்திரத்துக்கு சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம இதில் சேர்த்துக்கிற பொருள்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேன், நல்லெண்ணெய், நெய், நம்ம போட்டுக்கிற எல்லா பொருளுமே. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரிடலாம். இந்த கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு மருந்து. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். அருமையான தீபாவளி மருந்து ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து கிளறி நம்ம எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். லேகியம் மாதிரி இருக்குது. நல்லா சூப்பரான வீட்டிலேயே செய்யக்கூடிய அருமையான தீபாவளி மருந்து ரெடி. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்த தீபாவளி மருந்து ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.